மத்திய மாகாணத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு இருவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அதற்கான நியமனத்தை அடுத்த அமர்வு வரை ஒத்திவைக்க மத்திய மாகாண சபையின் தவிசாளர் நேற்று தீர்மானித்தார். அந்த பதவிக்காக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் அலுவிகாரையை பரிந்துரைத்தார். இந்த நிலையில் மத்திய மாகாண சபையின் உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு லக்கி ஜெயவர்தனவை அந்த பதவிக்கு நியமிக்குமாறு யோசனையை முன்வைத்தனர். மத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ரஞ்சித் அலுவிகாரை விளக்கமளித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரினால் என்னை குழு தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தெரிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டு அதற்கான யோசனை கடிதத்தை மாகாண சபை செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆகவே சட்ட ரீதியாக என்னை தான் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் லக்கி ஜெயவர்தனவை தெரிவு செய்யுமாறு கூறி 12 பேர் அடங்கலான குழு கையொப்பமிட்டு குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு முன்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிரேஷ்ட நிலைகளின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறான பதவிகளை வழங்கியதில்லை. கட்சி ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. அதனையே மாகாண சபைக்கும் அனுப்பி வைத்துள்ளது. ஆகவே தவறான முறையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவே நான் கருதுகிறேன். தவிசாளரும் தவறான தீர்மானத்தையே மேற்கொண்டிருக்கிறார். இந்த நியமனத்தை இடைநிறுத்தி வேறொரு தினத்தில் ஒத்தி வைத்தமையாகும். எனக்கு தனிப்பட்ட கதிரையை ஒதுக்கி வைத்திருந்தனர். எனக்கு அறையொன்றை வழங்கினர். ஆகவே வேறொருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படவில்லை. நான் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டப்பூர்வமான மத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் என நான் நினைக்கின்றேன். இதனை மாகாண சபைகளில் உள்ள அனைவரும் நாட்டு மக்களும் அறிவார்கள். அதே போன்று கே பியதாசவிற்கு 33 வீதமும் அசசாலிக்கு 28 வீதமுமே காணப்படுகிறது. இதில் லக்கி ஜெயவர்தனவிற்கு எந்த விதமான சதவீதமும் இல்லை. சிரேஷ்ட நிலை மாத்திரமே உள்ளது. எனது தந்தை 47 வருடம் அரசியலில் இருந்தார். ஆனால் அன்று கரு ஜெயசூரியவிற்கு பிரதி தலைவர் பதவி வழங்கிய போது நாங்கள் மௌனமாகவே இருந்தோம். ஆகவே தேர்தலின் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தார். இவ்வாறான விடயங்களை பேச வேண்டியதுமில்லை, கேட்க வேண்டியதுமில்லை. கட்சியின் கடமையை கட்சி செய்யும்.